குற்றப்பத்திரிகையில வைக்கிறோம், எப்பெல்லாம் நாங்க கேஸ பார்க்க நினைக்கிறோமோ அப்ப எல்லாமே இந்த ஒண்ணு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, இல்லைன்னா இவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ 2வது தடவை அடிக்கிறது வந்து கொலை செய்யணும் நோக்கத்திலே தான் அடிச்சிருக்காங்க. தற்கொலைன்னு சொல்லி நாங்க வழக்க முடிச்சிடணும், இன்னும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சாகலையா? இத்தனை அடி அடிச்சுமே இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்படி தற்கொலை பண்றதுக்கு அவங்க வந்து இதெல்லாம் நீங்க ஊடகவியலாளர்னாலும் ஒரு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்புடையதான் பாரு. சிறைனா சிறை கைதிகளை சிறை காவலர்கள் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அது வழக்கு இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. நாங்க குற்றவாளியா நிரபராதியான்னு தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். அது அங்க போய் நாங்க பாத்துக்கிற போறோம். நீங்க அடிச்சு ஏன்டா இன்னும் சாகல, செத்து போங்கடான்னு அடிக்கிறது இல்லையே காவல்துறை. அதுதான் இது எங்களுக்கு வேற வழி கிடையாது. போராடி தான் நாங்க அண்ணல் அம்பேத்கர் சொன்னது மாதிரிதான், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடி தான்டா பெற்றாகணுங்கிறார். எங்களுக்கு எங்க உரிமையை எங்கள் விடுதலையை நாங்க போராடி தான் பெற்றாகணும். அதுதான் இல்ல அதுல என்ன நடக்குதுன்னா, 8ஆம் தேதி நாங்க அறிவிச்சு கேட்கும்போது, முதல்ல அனுமதி கேட்கும்போது கொடுத்துட்றாங்க. அப்புறம் கண்டந்தேவி தேர் திருவிழா இருக்குது, அது ரொம்ப உணர்வுபூர்வமான சிக்கலா இருக்குது, இது சென்சிட்டிவ் விஷயங்கிறாங்க. அதனால மொத்த காவல்துறையை நாங்க அங்க போயிடுவோம் பாதுகாப்புக்கு, அதனால இங்க உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த உயர் காவல்துறை அதிகாரி, மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நானே பேசினேன். அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க, நான் நேத்தே வந்துட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்ப அடுத்த நாள் இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். நீங்க மனு கொடுங்க, நாங்க மேலிடத்தில் கேட்டுட்டு சொல்றேன். நாங்க கொடுத்தோம். அப்புறமா இரவுல அந்த ஒரு நேரம் வச்சிருக்காங்க, அதிக 1 மணிக்கு தான் வேலை செய்யறாங்க அவங்க. இரவு ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு தான் மறுத்து கொடுக்கறதெல்லாம் 1 மணிக்கு வீட்டுல எழுப்பி கொடுப்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி இல்ல, எங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதுன்னு. இப்ப எனக்கு வேற வழி இல்லை, நாளைக்கு எனக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இருக்கு, அடுத்தடுத்து வேலை இருக்கு. அவங்களுக்கு ஒரே வேலை தான், எனக்கு பல வேலை இருக்குது. இப்ப அதனால நான் அனுமதி கொடுத்தா போராடுவேன், அனுமதி கொடுக்கலைனாலும் மீறி போராடுவேன். என்ன அதிகபட்சம் வழக்கு தானே, சிறை தானே, அதெல்லாம் அஞ்சுகிற ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியுதா? அது ஒண்ணும் இல்லை. எனக்கு 100 கேள்விகள் இருக்கு, அதை என் மக்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திற்கு எழுப்புவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.